அதே தான். இப்போ ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராஃப்டோட ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட வந்து ஆர்டிஸ்டோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பேசப்பட்டிருக்கு. இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி டிஸ்கஷன். ஏன்னா ஒரு எப்போவுமே வந்து தனித்தனியாக பார்க்குறத விட ஒரு குடும்பமாக பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். இன்றைக்கி வந்து சூர்யா உண்மையிலே அவருக்கு நன்றி தெரிவிக்கணும், பாராட்டணும். ஏன்னா யூஸ்வலாக வந்து ஒரு ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸு சம்மந்தப்பட்ட அந்த கட்டணம் வந்து எப்போவுமே தயாரிப்பாளர்கள் தான் கட்டுவாங்க. ஸோ இப்படி பேசிட்டு இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணும்போது சூர்யா வந்து ஹி கேம் ஃபார்வர்ட். அவர் வந்து அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்ட சம்பளம் வந்து அவரே வந்து இனிமேல் பார்த்துப்பாரு, தயாரிப்பாளருக்கு வந்து கொடுக்க தேவையில்லைன்றது. ஏன்னா இது வந்து நாட் அன் ஆர்டினரி டெசிஷன். ஏன்னா இது வந்து பல லட்சம் ரூபாய் வந்து தயாரிப்பாளருக்கு வந்து மிச்சம் சேமிக்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி அது வந்து நடைமுறை கொண்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் மேற்கொண்டு படங்கள் எடுப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எல்லாம் நிறைய விஷயம் பேசப்பட்டுச்சு, நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. நாளைக்கு இல்லை, அதான் நான் சொல்கிறேனே, இதுக்கு எல்லாத்துக்கும் கேள்விக்கு எல்லா பதிலும் வந்து கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் தான். டிரான்ஸ்பரன்சி நாங்கள் கேட்குறோம். 100% அண்டர் த டேபிளே வேணாம், அபோவ் த டேபிளே காட்டிடுங்க. ஒவ்வொரு நடிகரோட என்ன வசூல்ன்றது அதிகாரப்பூர்வமாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் மூலிமா நீங்கள் காட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த பதில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அது இப்போது சம்பளம் இப்போ சில ஆர்டிஸ்ட் வந்து நான் ஏன் குறைக்கணும்னு கேட்கலாம், சில ஆர்டிஸ்ட் வந்து நான் சம்பளமே வந்து கம்மியாக தான் வாங்குறேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே எல்லாருக்கும் வந்து புரிய வைக்கணும்னா நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், இன்க்ளூடிங் ப்ரொடியூசர்ஸ், இன்க்ளூடிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லாரும் வந்து ஒரு புரிதல் வரணும்னா கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் தான் 100% வரும்போது பேங்க் லோனும் அப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே வந்து இப்போ ப்ராப்பராக வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லைங்க, கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங். நான் என்ன சொல்ல வரேன்னா, கம்ப்யூட்டரைஸ் டிக்கெட்டிங் 100% இருந்தால்தான் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. அது அது கடைசி டெக்னீஷியனாக இருக்கலாம், அந்த அந்த படத்தோட பிரதான கதாநாயகனாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு அதுக்கு இல்லை, அவங்களோட கோரிக்கை அதான் சொன்னேன். அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வச்ச கோரிக்கைகள் வந்து எங்களோட மீட்டிங்கில் நடந்த விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து இது எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில் கேட்டிருக்கோம். ஸோ அதான் நம்ம முந்தா நேற்று சொன்னோம். இல்லை ரீ ரிலீஸ் வந்து மெட்ராஸ் சிட்டியில் மட்டும், அதுவும் பர்டிகுலர் தேட்டர் தான் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனை? அதான் ஒற்றுமை வரணுன்றதுக்காக தான் பாடுபடுறோம். ஒற்றுமை இருக்கு, அது சில நேரத்தில் சில நபர்களால வந்து மிஸ் ஆகிடும். இன்னைக்கு வந்து எல்லாரும் கூடி எல்லாம் ஒன்றா இருக்கும், எல்லாம் நல்லது நடக்கணுன்றது. இது என் படம்காக நான் பேசல, இது எல்லாரோட திரைப்படங்கள் நல்லபடியாக ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இல்லை, அதான் நான் ரஜினி சாரை சந்திச்சு அந்த விஷயங்கள் எதனால இப்போ ஸ்ட்ரைக்ன்றது இப்போ இந்நேரம் அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது வேலை நிறுத்தம் என்ற விஷயம் வந்து எங்களுக்கே வந்து உண்மையிலே ஒரு பாதிப்பு தான். பட் சில நேரத்தில் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வந்து அதுக்கும் ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு வரும்ன்றது நான் நம்பிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான்